சமத்துவ கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பதை முடிவெடுத்திருந்தோம். मंत्री सह नियोज्य कारक सभा सभापति मुरुगेश चंद्रकुमार मැතිතුමා ඇතුළු සමර්ථව කක්ෂ පක්ෂයේ සියලුම නිලධාරීන් ඒ වගේම සමගි ජනබල சமத்துவ கட்சி ஆகிய நாங்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் மாற்றத்திற்கான ஜனாதிபதியாக வரவிருக்கின்ற மதிப்புக்குரிய கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களே, அவரது கட்சியின் பிரமுகர்களே, எங்களது சமத்துவ கட்சியின் மாவட்ட பிரதேச கிராம மட்ட அமைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சில வாரங்களுக்கு முன்பு கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களை நானும் எனது கட்சியின் தலைவர் திரு மனோகரன் அவர்களும் கொழும்பில் சந்தித்திருந்தோம். அப்போது நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நீண்ட நேரம் அவருடன் பேசியிருந்தோம். அவர் தந்த உறுதிமொழியின் அடிப்படையில் நாங்கள் சமத்துவ கட்சியாகிய நாங்கள் குறிப்பாக வடமாகாணத்திலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு அமைப்பாளர்களுடன் நீண்ட விவாதத்துக்கு பிறகு சமத்துவ கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பதை முடிவெடுத்திருந்தோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த முடிவை நான் நேற்று முன்தினம் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நாங்கள் அறிவித்திருந்தோம். அப்போ அவர் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு தான் இந்த முடிவை நாங்கள் இங்கு உங்களது அலுவலகத்துக்கு வந்து உங்களது கட்சியினர் மத்தியிலே பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிப்பொன்றை ஏற்படுத்துவோம் என்ற சொன்னதின் விளைவுதான் இந்த தருணம். இப்போது நாங்கள் அவர் முன்னிலையிலே எங்களது கட்சி அவரது வெற்றிக்காகவும் ஒரு மாற்றத்துக்கான ஜனாதிபதியாக இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் நமது கட்சி அவரது வெற்றிக்காக உழைக்கும். இந்த வடமாகாணத்திலே நாங்கள் கௌரவ சஜித் பிரேமதாசாவின் வெற்றிக்கு ஒரு கணிசமான தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு கருத்து பகிர்வு. இன்று இந்த சமத்துவ கட்சி அலுவலகத்திற்கு வந்து அதனுடைய செயலாளர் நாயகத்தை சந்தித்து கட்சியினுடைய ஆதரவையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேஷ் சந்திரகுமார் அவர்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய உரை அடுத்து இடம்பெறும். அவரை அன்போடு